வணக்கம். ஸ்ரீ டிவி அம்மன் துணை யூடியூப் சேனலுக்கு உங்கள் நல்லாதரவை தெரிவிக்கவும். இந்த பதிவில் சிவபுராணத்தின் 11 முதல் 20 வரையுள்ள பாடல் வரிகளையும் அதன் பொருளையும் பார்க்கலாம். ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. ஈசனின் திருவடிகளுக்கு வணக்கம். எமது தந்தையின் திருவடிக்கு வணக்கம். தேசனடி போற்றி. சிவன் சேவடி போற்றி. தேசன் என்பதற்கு ஒளி நிறைந்தவன் என்பது பொருள். ஒளிரும் தன்மையுடைய ஞானம் பொருந்திய திருவடிகளுக்கு வணக்கம். செம்மை நிறமுடைய சிவந்த செந்தாமரை போன்ற இறைவனின் பாதங்களுக்கு வணக்கம். நேயத்தை நின்ற நிமலனடி போற்றி. மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. அன்பு நிறைந்த தூயவனின் திருவடிகளுக்கு வணக்கம். நிமலன் என்பதற்கு மனமாசுகளை நீக்குகின்ற அழுக்கில்லாதவன் என்பது பொருள். மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. பிறப்பு இறப்பு என்னும் மாயையை அகற்றுகின்ற இறைவனின் திருவடிகளுக்கு வணக்கம். இமைப்பொழுதில் எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற மாயைகள் நிறைந்தது இந்த உலகம். இந்த மாயையில் அகப்படாத வண்ணம் காக்கும் அனைத்து உலகத்துக்கும் தலைவனான இறைவனின் திருவடிகளுக்கு வணக்கம். சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மழை போற்றி. மேன்மைக்குரிய திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் அந்த மேலோனின் திருவடிகளுக்கு வணக்கம். சிவபுராணம் மாணிக்கவாசகரால் திருப்பெருந்துறையில் அருளப்பட்டது என்பதை இங்கு நாம் நினைவு கொண்டு கொள்ளலாம். திகட்டாத பேரானந்தத்தை வழங்கி நம்மை காக்கும் மலை போல் கருணை கொண்ட மகேசனுக்கு வணக்கம். சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பல ஜென்மங்கள் பல புண்ணியங்களை செய்தவர்களால் மட்டுமே இறை நாமங்களை சொல்ல முடியும். ஒரு தெய்வத்தை வழிபடுவது என்பது அந்த தெய்வம் நினைத்தால் மட்டுமே முடியும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான். எனது ஊழ்வினைகளை தீர்த்து பேரானந்தம் அளிக்க வல்ல சிவ தத்துவங்களை சிரத்தையுடன் நான் ஓதுவேன். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் உள்ள சிவபுராணத்தை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.